உலகத்தில் வாழ்கின்ற பொழுது ஒருவருக்கொருவர் மத்தியில் நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை குர்ஆனும் ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டும். அந்த அடிப்படையில் நாம் வாழ்கிறோமா இல்லையா? இல்லை. ஆனால் ஒருவருக்கொருவர் மத்தியில் குரோதத்தோடும் விரோதத்தோடும் கோபத்தோடும் பொறாமையோடும் போட்டியோடும் இன்னபல எதிரிகத்தன்மையோடும் உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் ஒருவருக்கு ஒருவர் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி வாழக்கூடிய நாம் அழியாத உலகத்தில் அந்த சொர்க்கவாசிகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவர்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும், அவர்களுடைய உள்ளங்கள் எப்படி இருக்கும்? ஹதீஸ் நமக்கு என்ன சொல்லி காட்டுகிறது? கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற பொழுது, ஈயாக்கும் வல்லன் ஃபைன்னல் லன் அக்தபுல் ஹதீஸ், சில எண்ணங்களை நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். அந்த எண்ணங்கள் சில செய்திகளை பொய்யாக ஆக்கிவிடும். லா தபாகது வலா தஹாசது, நீங்கள் ஒருவருக்கு மத்தியில் ஒருவர் நீங்கள் கோபித்துக் கொள்ளாதீர்கள், பொறாமை கொள்ளாதீர்கள், குரோதம் கொள்ளாதீர்கள், விரோதம் கொள்ளாதீர்கள். வகூனு இபாதுல்லாஹி இஹ்வானா, அல்லாஹ்வுடைய அடியார்களில் நீங்கள் சகோதரர்களாக நீங்கள் இருங்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருவார்கள். இப்படி உலகத்தில் வாழுங்கள் என்று சொன்ன வல்லல் நபி, உலகத்தில் வாழ்கின்ற பொழுது ஒருவருக்கு ஒருவர் மத்தியில் குரோதத்தை ஏற்படுத்திய நாம் மறுமையில் சுவனத்தில் எப்படி அந்த சுவனவாசிகள் இருப்பார்கள், அவர்களுடைய உள்ளங்கள் எப்படி இருக்கும்? وَنَزَعْنَا مَا فِي صُدُورِهِمْ مِنْ غِلٍّ إِخْوَانًا, அவர்களுடைய உள்ளங்களில் இருந்து எல்லா விதமான சதிமோசடியான எண்ணங்களை நாம் கலட்டி விடுவோம். உள்ளங்கள் பரிசுத்தமான முறையில் இருக்கும், உள்ளங்கள் தூய்மையான முறையில் இருக்கும், பரிசுத்தமும் தூய்மையும் நிறைந்த உள்ளங்களாக இருக்கும். சகோதரர்கள் சகோதரர்களாக சந்திப்பார்கள், பேசுவார்கள், உரையாடுவார்கள். இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொல்வார்கள், லா இஹ்திலாஃப பைனஹும் வலா தபாகது, அவர்களுக்கு மத்தியில் எந்த விதமான கருத்து வேறுபாடுகளும் இருக்காது. சுவனவாசிகள் இருக்காங்க இல்லையா, எந்த விதமான கருத்தும் இருக்காது, வேற்றுமை இருக்காது, கருத்து பரிமாற்றம் இருக்காது. ஒரே உள்ளமுடையவர்களாக, ஒரே எண்ணமுடையவர்களாக, ஒரே பரிசுத்தமிக்கவர்களாக அவர்கள் சுவனவாசிகள் சுவனத்தில் திரிவார்கள். எந்த விதமான யாரை பற்றியும் யாரும் குரோதமோ கோபமோ பேச மாட்டார்கள், கோபம் கொள்ள மாட்டார்கள், புறம் பேச மாட்டார்கள், கோல் சொல்ல மாட்டார்கள். உள்ளம் பரிசுத்தமான உள்ளமாக இருக்கும். அலா கல்பி வாஹிதி, அவருடைய உள்ளங்கள் ஒரே உள்ளங்களாக இருக்கும். அவருடைய உள்ளங்கள் ஒரே உள்ளங்களாக இருக்கும். யுஸப்பிஹூன அல்லாஹ புக்ரத்தம் வ அஷிய்யா, சுப்ஹானல்லாஹ். ஒரே உள்ளம், யாரை பார்த்தாலும் ஒரே உள்ளமாக இருக்கும். மகிழ்ச்சியான உள்ளம், சந்தோஷமான உள்ளம், பூரிப்பான உள்ளம், மனநிறைவான உள்ளம். அப்படிப்பட்ட உள்ளமுடையவர்கள் காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யக்கூடிய உள்ளமாக இருக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார். அருமையானவர்களே, உலகத்தில் வேண்டுமானால் உலகத்தில் தான் இந்த துன்யாவில், அறுப்ப துன்யாவில் விரோதத்தோடும் குரோதத்தோடும் இருக்கிறோம். அண்டை வீட்டுக்காரனை பகைத்து, எதிர் வீட்டுக்காரனை எதிர்த்து, சகோதரனை கோபித்து, சகோதரிகளை விரித்து, பெற்றோர்களை ஒதுக்கி இப்படியெல்லாம் வாழக்கூடிய நாம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உலகத்திலும் ஒற்றுமையாக வாழுங்கள் என்று ஒப்பற்ற நாயகன் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். உலகத்திலும் நீங்கள் வேற்றுமை இல்லாமல் வாழுங்கள் என்று கற்றுத் தந்திருக்கிறார்கள். அப்படி உலகத்தில் நாம் வாழ்வுமையானால் நம்முடைய குடும்பத்தோடு சுவனம் சென்ற நாம், சகோதரர்களாக சுவனம் சென்ற நாம், சகோதரிகளாக சுவனம் சென்ற நாம், உற்றார் உறவினர்கள் எல்லாம் அங்கு சுவனத்தில் இருக்கின்ற பொழுது ஒருவர் ஒருவரை பார்த்து மகிழ்ச்சி மகிழ்வோடு மன நிறைவோடு சந்தோஷத்தோடு எங்க பூரிப்போடு இருக்கும். எல்லாருடைய உள்ளங்களும் ஒன்று போல இருக்கும். எனவே அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கை சுவனத்தின் வாழ்க்கையாக உலகத்தில் வாழ தௌஃபீக் செய்வானாக. நாளை மறுமையில் சுவனத்தில் எப்படி உள்ளம் எல்லோருடைய உள்ளமும் ஒன்றுவோடு இருக்கும் என்று ஒப்பற்ற நாயகம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்களோ
அதுபோன்று உள்ளமாக இந்த உலகத்திலும் இருக்க தௌஃபீக் செய்வானாக. மறுமையிலும் அந்த ஒப்பற்ற உள்ளமாக கருத்து வேறுபாடுகள் நின்று தூய்மையான உள்ளமாக அல்லாஹ் நமக்கு ஆக்கி தந்தல்வானாக. காலையிலும் மாலையிலும் எப்படி அந்த சூரவாசிகள் தஸ்பீஹ் செய்வார்கள் என்று சொன்னார்களோ அந்த தஸ்பீஹ் மிக்க உள்ளமாக அல்லாஹ் நம்மையும் நம் மனைவி மக்களையும் பெற்றோர்களையும் உற்றார் உறவினர்களையும் சகோதர சகோதரிகளையும் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா மேன்மக்களாக மேன்மைவாதிகளாக உயர்ந்தவர்களாக அந்தஸ்துடையவர்களாக சங்கை மிக்கவர்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி தந்தல்வானாக. சுவனவாசிகளாக வாழ தௌஃபீக் செய்வானாக.